காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலான வீடியோ. அது என்ன அப்படின்னா, பாப்பாவை வந்து நாங்கள் ஸ்கூல் சேர்த்துருக்கோம். 2.5 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு ஸ்கூல் சேர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்குது. பாப்பா வந்து இன்னும் அவளோட ஃபுட்டை வந்து அவளே எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாமல் வந்து அவளோட ஏஜ் குரூப் பசங்க கூடலாம் வந்து அவ்வளோ அட்டாச் ஆக மாட்டேங்கிறா, செட் ஆக மாட்டேங்கிறா. தனியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு ஒரு ப்ளே குரூப் மாதிரி ஒரு 1 மந்த்க்கு வந்து ஸ்கூல் சேர்த்துருக்கோம். முன்னாடிலாம் வந்து நைட்டு வந்து படுக்க ஒரு 11-12க்கு மேலே ஆகும். காலையில் வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பா குட்டிமா, ஒரு 9 மணி ஆகும். ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு 10 மணிக்கு படுக்க வச்சுட்டு காலையில் வந்து ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து எழுப்பி விட்டுறோம் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டிமா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன ஃபீலாக இருக்குது? ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை கஷ்டமாக இருக்கா? ஃபீலாக இருக்குன்னா கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தமா? நீ வேணா பாரு, ஒரு 5 நிமிஷம் விளையாடுவா, அது ஒரு அம்மாட்டா போகணும். எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே போயிட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு உட்காந்தவங்களாம் கிடையாது. ஆனால் நான் அப்படி தான் இருந்தேன், அழுவலை அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூல் சேர்க்கும் போது. நீங்கள் அழுதிங்களா இப்போ ஸ்கூல் சேர்க்கும்? அப்படிலாம் கிடையாது. எங்கள் அண்ணாவும் அழுவல, நான் அழுவல. ரீட்டா அழுதாள். ரீட்டாலாம் பயங்கரமாக அழுது. அப்படி பார்த்தா ரீட்டாக்கு நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா அதான் பழகிடுவா. ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால குட்டிமாக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஆரஞ்சு வச்சுருந்தேன். கூடவே வந்து ஒரு 2-3 பாதாம் வந்து வச்சுருந்தேன். குட்டிமா எல்லாம் இருந்துப்பே. குட்டிமா ட்ரெஸ் பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ்ஸு? பட்டன் போடுறேன். பொட்டுலாம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இன்னும் லைட்டாக மேலே மட்டும். அழகா இருக்கீங்க. எங்கே இருக்கு? பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? என்ன ஜெராக்ஸ் கேட்டாங்களா? சரி, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு வருவோம். கேட்டாங்கன்னா வந்து எடுத்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றதுனால குட்டிமாவை வந்து ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து எவ்வளோ அழகாக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்களேன். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லு. இறங்க மாட்டேங்கிறப்பா, கீழே இருந்து மேலே இருந்து கீழே. பேக் பாட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீ கீழே இறங்கு, கீழே இறங்கி நட. கீழே இறங்க மாட்டேங்கிறா. விட்டுட்டு வந்துடணும், அங்கேயே நிற்கக்கூடாது சொல்லிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போமா? அவள் ரொம்ப அழுவாப்பா அங்கே நின்றுட்டே இருந்தா. அதான் பேக் வாங்கிறதுக்காக வந்திருக்கா. போடு குட்டிமா, பேக் போடு. அந்த கை விடு. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. அங்கே போய் அம்மா இருங்க அப்பா இருங்கன்னு சொல்லுவா போல. இல்லை ரொம்பலாம் வெயிட் கிடையாது. சரி, அத்தைக்கு பாய் சொல்லு. சரி வா, அம்மா கை பிடிச்சிக்கோ. வா பா, விடு விடு விடு. பா பாய் சொல்லு அத்தைக்கு. ஸ்கூல் பேக்காக கூட சமக்க விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு வந்து ஹாப்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. குட்டிமா வந்து கைக்குள்ளேயே இருப்பாளா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு பெரிய பிள்ளை ஆகிட்டாளா அப்படின்ற ஹாப்பியாகவும் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், ஆர்வமாக போகுது. பாப்பா வந்து நல்லா அழுதுட்டு இருக்கா. அழுகுற சவுண்டு கேட்குது. ஆனால் வந்து எங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு போகலாமா? எப்படி இப்போ அழுதுட்டு தான் இருக்கா. குட்டிமா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஒரு தடவை கூட எங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கா. குட்டிமா வந்து பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட தனியாக இருந்ததே இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அவ கூட வந்து இருக்கணும். ஆனால் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் யாருமே இல்லாமல், அவளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து போயிருக்கா. அதை ரொம்ப அழுறா. எங்ககிட்டே வந்து அடம் பிடிச்சானா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். அவள் நாங்களே வந்து சமாளிக்கவே முடியாது அவளை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இன்னும் ஒரு 2-3 டேஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம்.
அழுவுற சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா. அம்மாட்ட போகணும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இன்னுமே வந்து கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணாமல் அழுதுகிட்டே தான் இருக்கா. குட்டிமா ஸ்கூல் டைமிங் வந்து 9:30 to 12. ஆனால் அந்த 1 வீக் மட்டும் வந்து 11 o'clock வந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 10 o'clock ஒரு 10:15 வரையும் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டோம். இப்போ தான் வந்து 10:45 ஆகுது. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு குட்டிமா வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அவள் அழுதுட்டு தான் இருந்தால் நாங்கள் வரும்போது. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா எங்களுக்கே தெரியல. நம்ம போய் தான் பார்க்கணும். ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இன்னுமே வந்து அழுதுகிட்டே தான் இருக்கா. எப்படியா 1 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க எனக்கு புரியல. எப்படிப்பா 1 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்திருப்பா? விட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பாலாம். ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கா. இப்போது நாங்கள் வந்து நிற்கிறோம், அழுறா. போகணும் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா இங்கே தானே இருக்கேன், இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். அம்மா அப்போ இங்கே தானே இருந்தோம், வெளியே தான் நிற்கிறோம். இங்கே பாய் சொல்லிடு. ஓகே சொல்லிருங்க. வீட்டுக்கு போறீங்களா? ஸ்மைல். அழக்கூடாதாமனே, அப்போ வெளியே தானே இருந்தோம். குட்டிமா எந்த ஸ்கூல் போகலாம்? மேம் ஸ்கூல். ஏம்மா இது வேண்டாமா? ஏன் எதுக்கு? நீ விளையாடலையாம்மா? நீ விளையாண்டியா இல்லையா? சர்க்கஸ்ல விளையாண்டியா? நல்லா இருந்துச்சா? நல்லா. அப்புறம் என்ன குட்டிமா ஸ்கூல்ல என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க? EFG. சரிம்மா சொல்றேன். ಇದು ಅಲ್ಲಿದೆ ಅದಕ್ಕೆ குடி 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 குடிச்சு குடி குடிக்கணும். குட்டிமா ஸ்கூல்ல என்னம்மா பண்ணீங்க? ஏம்மா அழக்கூடாது. அம்மா வெளியே தான் அப்பா அம்மா எல்லாம் வெளியே நின்றுட்டாங்க. அப்புறம் ஏன் அழுத? அம்மா வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்காவது வரலம்மா. ஆனிக்கா ஸ்கூல்ல இருந்து வரலையா? அக்கா வீட்டில் தான் இருக்கா. இப்போ நீ சாப்பிட்டுட்டு போன. சரிம்மா. சரிம்மா.